திராட்சைனா யாருக்கு தாங்க பிடிக்காது? சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் திராட்சை பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. ஆனா, நம்ம வாங்குற இந்த திராட்சையில எவ்ளோ பூச்சிக்கொல்லி மருந்து யூஸ் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணா அந்த பெஸ்டிசைட் போயிடும் அப்படின்னு தானே சொல்றீங்க? இல்லைங்க. அப்படி வாஷ் பண்ணாலும் அந்த பெஸ்டிசைட் அவ்வளோ சீக்கிரமா போகாது. அப்ப எப்படிதான் இந்த திராட்சைய கிளீன் பண்ணி சாப்பிடுறது அப்படின்னு தானே கேட்குறீங்க? அப்போ இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த திராட்சை சாப்பிட்ட உடனே சளி பிடிச்சுக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் நான் இப்ப சொல்ற மெத்தட்ல கிளீன் பண்ணி நீங்க திராட்சைய சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சளியும் பிடிக்காது. திராட்சையில நல்லா தண்ணி ஊத்தி அத கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி 2 தடவ நீங்க தண்ணி ஊத்தி கிளீன் பண்ணணும். இப்படி கிளீன் பண்ணும்போது அது மேல இருந்த தூசி எல்லாம் நம்மளுக்கு போயிடும். இந்த மாதிரி 2 தடவ தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா, இதுல நம்ம கல்லுப்ப சேர்க்க போறோம். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்ப இந்த திராட்சையில போட்டு தண்ணி ஊத்தி, இத ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. 1/2 மணி நேரம் நல்லா ஊறுனதுக்கு அப்புறமா, நீங்க அந்த உப்பு தண்ணிய நல்லா வடிச்சுட்டு, திராட்சைய நீங்க சாப்பிடறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த திராட்சை மேல வெள்ள வெள்ளையா இருக்கிற அந்த பூச்சிக்கொல்லி மருந்து எல்லாமே போயிருக்கும். திராட்சை உங்களுக்கு கிளீனா இருக்கும். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க திராட்சைய கிளீன் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு சளியே பிடிக்காது. இந்த மாதிரி நெறைய டிப்ஸுக்கு நீங்க சூப்பர் ஹோமிக் சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.